அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். ஓபிஎஸ்ஐ சமாதானம் செய்யும் இபிஎஸ். ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் கைவிடப்படுகிறார்களா? நெடுநாட்களாக ஓபிஎஸ் இபிஎஸ் இடையே மிகப்பெரிய மோதல் நீடித்து வந்தது. தற்பொழுது வரையிலும் அதிமுகவில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலாவை இணைக்கவே மாட்டேன் என பிடிவாதத்தில் இருந்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. இது போன்ற சூழ்நிலையில் வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள எடப்பாடி பழனிசாமி வலிமையான அணியை உருவாக்கி வருவதாக கூறப்படுகிறது. எனதான் பாரதிய ஜனதா கட்சியோடு இவர்கள் தொடர்ந்து கூட்டணியை வைத்திருந்தாலும் கூட இது மட்டும் வெற்றிக்கு போதாது. என்டிஏ கூட்டணியை விட திமுக கூட்டணி தான் வலிமையாக உள்ளது. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் அதிமுக பாஜக மட்டும் போதாது, அதற்கு விஜய் மற்றும் ஒரு சில அமைப்புகளின் ஆதரவு தேவை என்பதை எடப்பாடி பழனிசாமி உணர்ந்து கொண்டார் என்று கூறப்படுகிறது. இதுவரையிலும் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவோடு கூட்டணி என அறிவிக்கவில்லை. இதே போன்று தேமுதிகவும் மாநிலங்களவை எம்பி பதவியை தராத விரக்தியில் நாங்கள் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம்தான் யாரோடு கூட்டணி என்பதை அறிவிப்போம் என கூறிவிட்டார்கள். இது போன்ற சூழ்நிலையில் புதிய தமிழகம் கட்சியும் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்பவர்களோடு மட்டுமே கூட்டணி என கூறியுள்ளது. இப்படி தொடர்ந்து அனைத்து கட்சிகளுமே அதிமுகவோடு கூட்டணி வைக்க பல்வேறு விதமான நிபந்தனைகளை கூறி வருகிறார்கள். தற்பொழுது அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, ஐஜேகே, புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சி இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. டிடிவி தினகரன், ஓபிஎஸ் போன்றவர்கள் அதிமுக கூட்டணியில் இருந்தாலும் கூட எடப்பாடியின் ஆதரவாளர்கள் இவர்கள் எங்கள் கூட்டணியை சேர்ந்தவர்கள் இல்லை என கூறி வருகிறார்கள். அதே சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஓபிஎஸ் டிடிவி தினகரன் எங்களோடு தான் உள்ளார்கள் என கூறி வருகிறார்கள். தென் தமிழகம் டெல்டாவில் வெற்றி பெற வேண்டும் என்றால் இவர்களது ஆதரவு கண்டிப்பாக தேவை என்பது எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும். தற்பொழுதைய சூழ்நிலையில் அதிமுகவில் ஓபிஎஸ்ஐ இணைப்பதற்கு பதிலாக நமது கூட்டணிக்குள் கொண்டு வந்து அவரை இணைத்து விடலாம் என்ற எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி இருந்து வருவதாக கூறப்படுகிறது. மேலும் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்களில் சிலர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. ஒரு காலத்தில் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாக இருந்த திரு பெங்களூர் புகழேந்தி இதற்கு கடுமையான எதிர்ப்பையும் தனது ஆட்சேபணத்தையும் தெரிவித்துள்ளார். 18வது மக்களவை தேர்தலின் பொழுது பாரதிய ஜனதா கட்சியோடு ஓபிஎஸ்ஐ கூட்டணி வைக்க வேண்டாம் என கூறியிருந்தோம். ஆனால் அவர் கூட்டணி வைத்தார். என்ன நிகழ்ந்தது? ராமநாதபுரத்தில் அவர் போட்டியிட்ட போது பாரதிய ஜனதா கட்சியினர் ஒருங்கிணைந்து வந்து ஓபிஎஸ்ஐ வெற்றி பெற வைக்க தேர்தல் பணி ஆற்றவில்லை என்பது அனைவருக்கும் தெரியும். இது நிறைய நபர்களால் என்னிடம் கூறப்பட்டது. நான் அவர்களிடம் கூறினேன், அவர்கள் வந்தால் என்ன, வராவிட்டால் என்ன, நீங்கள் வீட்டிற்கு சென்று உங்கள் வேலையை பாருங்கள், கூறிவிட்டேன் என குறிப்பிட்டிருந்தார். அது போன்ற சூழ்நிலைதான் தற்பொழுதும் வரும் 2026 ஓபிஎஸ் அணி எடப்பாடி பழனிசாமியோடு செல்லும். ஆனால் அதிமுகவில் இருப்பவர்கள் பெரியண்ணன் மனப்பான்மையில் ஓபிஎஸ் அணியில் உள்ளவர்களை மதிக்கவே மாட்டார்கள். ஏற்கனவே அப்படித்தான் நடந்தது. அதே நிலைதான் மீண்டும் நடைபெற உள்ளது. இது ஓபிஎஸ் அணியின் வெற்றிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். மேலும் ஓபிஎஸ்ஐ நம்பி சென்ற பல்வேறு நிர்வாகிகள் நிற்கதியில் நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இதனை மனதில் வைத்து ஓபிஎஸ் முதலில் பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவு மனப்பான்மையிலிருந்து வெளியேற வேண்டும். இப்பொழுது ஓபிஎஸ் நினைத்தால் கூட அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறலாம். திமுகவோடு கூட்டணி வைப்பது கொள்கை முரண்பாடாக இருந்தால் விஜயோடு கூட்டணி வைக்கலாம், ஏன் தனித்து கூட போட்டியிடலாம். அந்த அளவிற்கு ஓபிஎஸ்க்கு பெருத்த செல்வாக்கு உள்ளது. இதை அவரே உணர்ந்து கொள்ள மறுக்கின்றார். மீண்டும் அதிமுக பிடியில் சிக்குகிறார். அவர்கள் இவரை கசக்கி சக்கையாக்கி விட்டு சாரை உறிஞ்சி கொண்டு சக்கையை தூக்கி எரிவது போன்று எரிந்து விடுவார்கள். அதுதான் நீண்ட காலமாக நடைபெற்று வருகிறது. நாம் சொல்லியும் அவர் கேட்க மாட்டார், தடுக்கவும் முடியாது. நாம் என்ன செய்ய முடியும் என கேள்வி எழுப்பியுள்ளார். நன்றி.